ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அட்வென்ச்சர் வந்து நம்ம இன்னைக்கு பழனிக்கு போறோம். பழனிக்கு எதுக்காக போறோம்னா யாரெல்லாம் போறோம்னா எல்லாருமே அந்த பேராத பாக்குறாங்க. பையனால படிச்சுக்கிறாங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ஆனாலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வரதமா நதி டேமுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, அதான் டேமு. அங்கதான் நம்ம போறோம். வாங்க போலாம். இது என்னதுமா? காலிஃப்ளவர் சில்லியா? எவ்வளோ பிளேட்டு? 20 ரூபா. கேளாக்காய் வச்சுக்கிறாங்க பாட்டி. அப்புறம் மாங்காய். கேளாக்காய் எனக்கு பேர் தெரிஞ்சு வச்சு கெலாக்காய். இந்த பேர் கெலாக்காய். சரி, வரும்போது வாங்கிக்கலாமா? அங்கே உட்காந்து சாப்பிடணும். கெலாக்காய் சாப்பிட அவங்க சாப்பிடு. அதுக்கு உப்பெல்லாம் வச்சுக்கிங்களா? கொடுங்க. இது கம்மங்குழுங்களா? கொடுங்கம்மா. உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோடனே பெரிய ஒரு யானை பொம்மை வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. நான் கல்லக்கால உப்பு போட்டு சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இதான் டேமு. ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு உள்ள போலாம். இது வந்து அழகான ஒரு என்ன சொல்றது, அழகான பூக்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சுத்தி மலை மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சார், டேம் மேலே ஏறுறதுக்கு நடுங்குது. ஒரு மாதிரி ஜருக்காக தான் இருக்கு. நெத்து கொத்தெல்லாம் இருக்குது. மலைக்கெல்லாம் நல்லா இருக்கு. பாவம், வயசானவங்க நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஏற முடியல. கெஸ் வாங்குது. ஓ, பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஒரு மாதிரி இதில் நடக்கிறதுக்கு ஜர்க்கா தான் இருக்கு. மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று தண்ணி. இந்த ஈவினிங் வந்து அந்த தண்ணி வந்து அப்படி மெதுவாக அப்படி ஒரு ஸ்மூத்தாக அப்படி அதே சறுக்கு மலை விளையாடலாம்னு தோணுது. அங்கே போய் உட்காந்து அங்கேருந்து சறுக்கு மலை விளையாடலாம்லாம் தோணுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அந்த தண்ணி வர காற்றுக்கு நல்லா இருக்குது. சூப்பராக அப்படி மெதுவாக அழகாக இருக்குது. வெரி நைஸ். அப்படியே வருது. அதுவும் அந்த பாறாங்கல் மேலே அப்படி அவ்வளோவா வளர்ச்சி வரும்போது சூப்பராக இருக்குது. ஈஸாகிடுச்சு தங்கம். ஒரு மாதிரி இருக்குங்களா? தலை அப்படி எடுத்துட்டீங்களா? எண்ணெயை மட்டும் எடுக்கலை. வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. சூப்பரான அழகு. வாவ் வண்டர்ஃபுல். சூப்பராக இருக்கு. அந்த இடத்த பார்க்கும்போது ஹெலிகாப்டர் அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு வரணும்னு தோணுது. அந்த மாதிரி
atmosphere, very good evening, very good relaxation. Video பார்த்தல லா 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 லா. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப காற்றடிக்குது. ரொம்பவும் ஒரு ஃபாரஸ்ட், எனக்கு காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப ஆசை. உங்களுக்கே தெரியும். இது கல்லக்கா. இது வந்து நல்லா சூப்பராக இனிமையாக இருக்குது. அதனால் வாங்க வாங்க. அங்கே வந்து மீன் பிடிக்கிறத வச்சுருக்காங்க. அது வளையன்னு பார்த்து நம்ம போய் மீன் எடுத்துட்டு வரலாமா? மீன் இருக்கான்னு பார்க்கலாமா? பெரிய வலை, பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும். தூக்கு பார்த்தா மீன் இருக்கும். இதுலேயே தெரிஞ்சிருந்தல. மீன் பிடிக்கிறதுக்காக வலை விட்டுருக்காங்க லெந்துக்கு. இங்கே வந்து இந்த டேமில் வந்து பெரிய பெரிய மீன் தான் விழுகுன்னு நினைக்கிறேன். நல்லா கண்ணாடி கண்டைக்கு அந்த மாதிரி கண்டைகள்லாம் பிடிச்சி ஈவினிங் கடை வெளியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல். பேர் என்ன பாப்பா? வர்தமா. இந்த டேம் பேர் வர்தமா நதி டேம். பழனியிலேருந்து பழனி வந்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் இல்லை பழனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, எப்போ வந்தாலும் பழனி சைடு வந்தீங்கன்னா வர்தமா நதிக்கரையை கொஞ்சம் அழகாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான இடம். வரும்போது கடலப்பொரி காரப்பொரி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹில்ஸில் வந்து இருந்தோம்னா இதோட காற்று, சுத்தமான ஹேர், அதுக்கப்புறம் இந்த பச்சை பசுமையான இருக்கிற ஒரு அழகான ஒரு இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்பவும் ஜாலியாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இந்த மரங்கள், இந்த நேச்சுரல்லேருந்து கிடைக்கிற அந்த பவர் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதனால் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிப்போங்க. பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் பாலம் இப்படி கட்டியிருக்காங்க வர்தமா அப்படின்னு. இது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய மலைகள். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப அட்ராக்ஷனாக கிடைக்குது. ஏன்னா இது வந்து அப்படியே போகுது எங்கேயோ. அங்கே போகிறக்கு இடம் தெரியாது. இதுக்கப்புறம் சரியான ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். சரி, சூப்பராக இருக்குது. வெரி நைஸ் ஈவினிங். கையெல்லாம் தேஞ்சிருச்சு சூடா. கை எடுத்துரு, அந்த 2 கையை எடுத்துரு. இங்கே வச்சுக்கோ கையை. வா ஒன்றாக பரவாயில்ல. வா நீ முதல்ல நகர்ந்து மட்டும் வா. போதும். வேண்டாம் பாப்பா, டேஞ்சர். குடிக்கணுமா? வெரி குட். இன்னைக்கு நம்ம ராஜராஜ சோழனோ இல்லை அவங்க எந்த சோழர் ராஜா கட்டினது இல்லை, அந்த இடம் கட்டியிருக்கிறான். அவங்க பார்க்கலாம் தின்னு அப்படியே ஃபுல்லாக மூவி. இது பார்க்காமா, இது வந்து விண்டோவாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இதாகிடுச்சு. இங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்தால் டயர்டே ஆகிறது இல்லை. ஏன்னா வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இங்கே நமக்கு இந்த தூரி ராட்டின தூரி மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க.
சென்டரில் பர்ஃபெக்ட். இங்கே உட்காந்துக்கலாம். கல்லுலேயே சேரு நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வாங்க பாருங்க. எங்கே எல்லாம் வந்து அழகுக்கு வந்தீங்கனாலும் இந்த லவ்வர்ஸ் பண்ணுற வேலை இங்கே வாங்க, இங்கே வாங்க பாருங்க. லவ்வர்ஸ் பண்ணல, இத்தனை லவ்வர்ஸ் இருக்காங்க நம்மள கலர் கலராக. அங்கே பார்த்தீங்களா க்ரியேட்டிவிட்டினா இதுதான் க்ரியேட்டிவிட்டி. பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்கு. அத்தனை கலரில் திவ்யா, பிரியா, ராமா, சீதா, பிங்கி வாழாகே பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி இந்த செவத்தில் எல்லா பக்கமும் எழுதி வச்சுக்கிறாங்க. அருண், ரவி. க்ரியேட்டிவிட்டினா நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் க்ரியேட்டிவிட்டியாக இப்படி பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். பிகே, பவித்ரா, கார்த்திக்னு நினைக்கிறேன். சரி, எல்லா காதலும் நல்லா இருக்கட்டும். வாங்க போகலாம். வருதமா நதி இது இங்கே வந்து இவ்வளோதான் இருக்குது. இந்த இவ்வளோ விஷயம். நம்ம கிளம்ப போகிற கேட் வந்துட்டு. அதனால் சரி, see you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், bye bye.